வணக்கம் தமிழ் மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கல்கி 2898 ஏடி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமலஹாசன் இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல இருக்கு. என்னடா இது சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாச்சு, இது எப்படிடா புரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா மகாபாரதத்தோட கனெக்ட் பண்ணி சயின்ஸ் ஃபிக்ஷனாவும் இப்ப நடக்கிற சம்பவமாவும் எடுத்திருக்காங்க. அதுவே ஒரு பெரிய வெற்றி தான் சொல்லணும் இந்த படத்துக்கு. படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ தாங்க. ஏன்டா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகுதுன்ற மாதிரிதான் இருந்துச்சு. பட் இன்னும் இந்த புஜ்ஜி கேரக்டருக்கு நம்ம கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிஆர் ஃபேனா இருப்பாங்க போல. இப்போ வாடா ஐயா மச்சி வாழைக்கா பஜ்ஜின்ற மாதிரிலாம் டைலாக் வர்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருந்துச்சு. படம் ஆரம்பிச்சு போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஸ்லோ தாங்க. என்னடா இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ன்ற மாதிரி போச்சு. நான்லாம் ஐயோ சொதப்பிட்டாங்களோ அப்படிலாம் நினைச்சிட்டேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சம்பவம் பண்ணிட்டாங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிரபாஸ் வந்ததெல்லாம் ஏன்டா வந்தாருன்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஆனா படத்துல ஹீரோ அமிதாப் பச்சன் சாரா இல்ல பிரபாஸான்றதே தெரியாது. அந்த அளவுக்கு அமிதாப் பச்சன் சார் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். அவர் தான் இந்த படத்துக்கே ஹீரோ. அது அளவுக்கு இருக்கு. மகாபாரதத்துல வர அஸ்வத்தமன் கேரக்டர் தான் நம்ம அமிதாப் பச்சன் சார் பண்ணியிருந்தாரு. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். அவரை தவிர வேற யாருமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு பண்ணியிருப்பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ½ அன் ஹவருக்கு ஒரு ஃபைட் சீன் வரும். அது ஏன் வச்சாங்கன்னே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அதுவே கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் சீன் வரும். அதுவும் ஒரு ½ அன் ஹவருக்கு போகும். அது வேற லெவல். அதுலயும் நம்ம ஆண்டவர் கமல்ஹாசன் சாரை பத்தி சொல்லியே ஆகணும். 2 சீனு தாங்க. அந்த 2 சீன்லயும் அவர் போற சீன் ரெண்டுமே வேற லெவல். எப்படி நம்ம விக்ரம் படத்துல ரோலெக்ஸ் வரும்போது நம்ம எவ்வளோ எக்ஸைட் ஆகணுமோ அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ஆண்டவரை வச்சு ஒரு சம்பவமே பண்ணிட்டாங்க. சிஜி ஒர்க்கா இருக்கட்டும், டெக்னிக்கலா இந்த படம் செம்ம ஸ்ட்ராங்க. அதே மாதிரி படத்துல கேமியோ ரோல் நிறைய இருக்கும். அதெல்லாம் இவங்கள போடணுமா இந்த சின்ன ரோலுக்கு போயிட்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வேற யாராவது போட்டா கூட அது பெருசா தெரியாது. இப்போ எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வரும்போது செம்ம கூஸ்பம்ஸா இருந்துச்சு. அதனால அந்த ரோலுக்கு அவங்கள போட்டது தாங்க கரெக்ட். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது இந்த கதை நம்மளுக்கு புரியுமா புரியாதா அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம பாகுபலி படத்தெல்லாம் பார்த்த மாதிரி பார்ட் 2ல என்னடா சம்பவம் பண்ண போறாங்கன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் நம்மளுக்கு வந்துடும். ஸோ எப்படியாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு கடந்துட்டோம்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சர்ப்ரைசிங்கா இருக்கும். அதே மாதிரி இதுல சின்ன சின்ன கேரக்டர் எல்லாம் யார் யார் நடிச்சிருக்காங்க அதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. யாருக்கிட்டையும் கேட்காம நீங்க போய் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. மகாபாரதத்தை பத்தியும் கல்கி கேரக்டரை பத்தியும் தெரிஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் இந்த படம். இந்த மாதிரி பல சினிமா தகவல்களுக்கு மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.